அண்மை செய்தி. ஜனவரி முதல் வாரத்தில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தில் தீவிரமாக தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் தேர்வானது நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் ஜனவரி முதல் வாரத்தில் மாவட்ட செயலாளர்களின் பட்டியல் வெளியாகும் என்ற அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. ஒன்றிய, பகுதி, பேரூர், கிளைக்கழக நிர்வாகிகள் அணி தலைவர்களிடம் கருத்து கேட்டு அந்த மாவட்ட செயலாளர்கள் குறித்தான தேர்வை செய்ய வேண்டும் என்றும் அது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜனவரி முதல் வாரத்தில் வெளியாகும் என்ற தகவல் கசிந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு நடைபெற்று முடிந்ததற்கு பிறகாக ஒரு வாரம் கழித்து பண்ணையூர்ல இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைமை அலுவலகத்துல கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்துல கட்சியின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த தலைவர் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகாக ரகசியமாக ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்டு அந்த நாட்கள்ல மாவட்டத்துடைய நிர்வாகிகள் மட்டும் பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு அந்த கட்சி நிர்வாகிகளிடமிருந்து ஒவ்வொரு பொறுப்பாக ஓட்டெடுப்பு முறையில், அதாவது ஒரு பகுதி செயலாளரோ அல்லது ஒரு பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் பெயரை சொல்லி இந்த பதவிக்கு இவரை நியமனம் பண்ணுகிறோம், இதற்கு யார் யாரெல்லாம் சம்மதிக்கிறீர்கள், இதற்கு யார் யாரெல்லாம் ஆமோதிக்கிறீர்கள், யார் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் என்று அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடைய கருத்தை கேட்டு இவர் சரியானவரா என்பதை போன்ற கருத்தை கேட்டு அதற்கு பிறகாக நிர்வாகிகளுடைய பட்டியலை தயாரிக்க தமிழக வெற்றி கழக தலைவர் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில இதுவரையில 2 மாவட்டங்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. டிசம்பர் 20ஆம் தேதிக்குள்ளாக இந்த மாவட்ட வாரியான ஆலோசனை கூட்டங்களை நிறைவு செய்து அந்தந்த பகுதியுடைய நிர்வாகிகளோ அல்லது தொண்டர்களோ அனுமதிக்கும் அல்லது ஏற்றுக்கொள்ளும் நிர்வாகிகளை தான் மாவட்ட செயலாளர்களாகவும்